ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கனகா சமையல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப யம்மியான ஒரு ரெசிபி எக் பாஸ்தா எப்படி செய்யலாங்கிறது தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் நம்ம பாஸ்தாவை குக் பண்ண போகிறோம். நல்லா பாஸ்தா முழுகி வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. நான் இப்போது இதில் இந்த பேன்லேயே ஒரு 3/4 அளவுக்கு தண்ணி விட்டுக்குவேன். தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி கொதிக்கும் போது தான் நீங்கள் பாஸ்தாவை ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி தண்ணியிலே ஊறி உங்களுக்கு நல்லாவே இருக்காது. அதனால் தண்ணி கொஞ்சம் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நீங்கள் பாஸ்தாவை சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு பாஸ்தா சேர்த்துருக்கேன். இதில் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை குக் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா நம்மளை குக் பண்ணும்போதே அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டிங்க அப்படின்னா பாஸ்தாவில் நல்ல டேஸ்ட் இருக்கும். இப்போ பாஸ்தா நல்லா குக் ஆகிடுச்சு. இது ஒரு 20 நிமிஷம் எடுத்துக்கும். கண்டிப்பாக 20 நிமிஷத்தில் நல்லா குக் ஆகிடும். அதில் நம்ம திரும்பவும் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பச்சை தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வடிகட்டணும் அப்படின்னா உங்களுக்கு நல்லா உதிராக கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் அந்த ஹீட்டோடய வடிகட்டி வச்சிங்க அப்படின்னா எல்லாம் பாஸ்தாலாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இப்போ இது மாதிரி வடிகட்டியாச்சு. இது இருக்கட்டும். அடுத்து இதுக்குள்ளே மசாலாலாம் நம்ம ரெடி பண்ணலாம். திரும்பி பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடானதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெயும் நல்லா சூடாகிடுச்சு. இதில் நாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இப்போ நான் 1 கப் அளவுக்கு பாஸ்தா எடுத்திருக்கேன் இல்லையா, அதுக்கு நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பெரிய சைஸ்லேயே கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். அதோட அந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும் மசாலா. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 பெரிய தக்காளி, நல்ல பழமான தக்காளியாக இதில் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நல்ல பழமான தக்காளியாக இதுக்கு சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் நல்லா கிடைக்கும். ரொம்ப காயாக உள்ள தக்காளி சேர்த்திங்க அப்படின்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்காது. அதனால் நல்ல பழமான தக்காளியாக சேர்த்துக்கோங்க. இப்போது இது நல்லா வதங்கிடுச்சு. இதை ஆற வச்சு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் எப்படி அரைக்கணும் அப்படின்னா ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். 1-2 இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமே தான் அரைக்கணும். இப்போ அரைச்சி ஒரு பக்கம் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். திரும்பவும் பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி அது வதங்கினது தான். நம்ம திரும்பவும் அந்த எண்ணெயில் விட்டு அதை நல்லா வதக்கும் போது இன்னும் ஃப்ளேவர் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். அந்த எண்ணெயிலே நம்ம அரைச்சி போட்ட அந்த வெங்காயம் தக்காளி விழுது பார்த்திங்க அப்படின்னா நல்லா கொதிக்குது. இது மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பாஸ்தாலாம் அந்த மசாலா நல்லா ஏறும். நம்ம பாஸ்தாவில் கொஞ்சம் உப்பு போட்டு தான் குக் பண்ணோம். அதனால் இந்த வெங்காயம் தக்காளியில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அதுலேயும் உப்பு போட்டு இதுலேயும் உப்பு போட்டோம் அப்படின்னா ரொம்ப உப்பு ஜாஸ்தி ஆகிடும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்து போடுங்க. இப்போது நல்லா நம்மளோட மசாலா கொதிக்குது பாருங்கள். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். சில்லி ஃப்ளேவரில் டொமேட்டோ சாஸ் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அல்லது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுதான் நம்மளோட பாஸ்தாவுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கக்கூடியது. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா எல்லாத்தோடையும் நல்லா பைண்ட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிக்குது இல்லையா, இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பாஸ்தா சேர்க்கலாம். நம்ம குக் பண்ணி வச்சுருக்க பாஸ்தா பாருங்கள் உதிர் உதிராக இருக்குது. இதை மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து அந்த பச்சை தண்ணியை ஊற்றி இதை வடிகட்டினது. இப்போ மசாலாவோடு சேர்த்து பாஸ்தாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நல்லா கோட் ஆகணும், அந்தளவுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பு வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் இதை பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஹைலே வச்சு பண்ணிங்க அப்படின்னா பாஸ்தா வந்து அந்த பேன்லேயே ஒட்ட ஆரம்பிச்சிடும். நல்லா கலர்ஃபுல்லாக வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போது பாஸ்தாவை போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம வந்து இதில் முட்டை சேர்க்க போகிறோம். இதுமாரி பாஸ்தாவை எல்லாத்தையும் கொஞ்சம் ஒரு பக்கமாக தள்ளிட்டு சென்டரில் நம்ம வந்து முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். எனக்கு முட்டை வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இதோடே வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கி சர்வ் பண்ணலாம். முட்டை வந்து சாப்பிடுவீங்க அப்படிங்கும்போது இதில் வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 முட்டையை நல்லா உடச்சி ஊற்றிருக்கேன். அதை வந்து ஃபஸ்ட்டு சென்டர்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாஸ்தாவோட சேர்த்து கலந்துக்கலாம். ஃபுல்லாக வந்து நீங்கள் ரொம்ப லோ ஃப்ளேமில் வைக்காமல் மீடியமாக வச்சு இதை குக் பண்ணிங்க அப்படின்னா எக்கும் வந்து இந்த பாஸ்தாவோடு சேர்ந்து நல்லா குக் ஆகிடும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் கிடைக்கும். ஹையில் வச்சிங்க அப்படின்னா தான் கொஞ்சம் உங்களுக்கு ஒட்டிடும். அதனால் மீடியமாக வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ நாம் சேர்த்த முட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட எக் பாஸ்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், அருமையான டேஸ்ட் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.